நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வைகை ஆற்று பாலத்தில் கொட்டப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள். மக்களிடம் வாங்கப்பட்ட மனுக்கள் தண்ணீரில் வீசப்பட்டதால் அதிர்ச்சி. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்கள் ஆற்றில் கொட்டப்பட்டதற்கு இபிஎஸ் கண்டனம். அஸ்தியை கரைப்பது போல ஆற்றில் மனுக்கள் கொட்டப்பட்டுள்ளதாகவும் விமர்சனம். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்கள் ஆற்றுப்பாலத்தில் வீசப்பட்டதற்கு அண்ணாமலை கண்டனம். மக்கள் வரி பணத்தில் வீண் விளம்பரம் செய்வதே திமுக அரசின் அடையாளமாக மாறிவிட்டதாக விமர்சனம். திருபுவனம் வட்ட துணை ஆய்வாளர் கையெழுத்திட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் வீசப்பட்டது எப்படி? முழுமையாக விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்ய மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி உத்தரவு. முப்பத்தி 31ஆம் தேதியுடன் ஓய்வு பெறும் சங்கர் ஜிவால் மற்றும் சைலேஷ்குமார் யாதவ் ஆகியோருக்கு பிரிவு உபச்சார விழா. சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் தமிழக காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதை. டிஜிபி பதவியிலிருந்து ஓய்வு பெறும் சங்கர் ஜிவால் தீ ஆணைய தலைவராக நியமனம். தீ மற்றும் உயிர் மீட்பு பணிகளில் புதிய தொழில்நுட்ப நுணுக்கங்களை செயல்படுத்த தீ ஆணையம் புதிதாக அமைப்பு. புதுச்சேரி மின்துறை அதானி எலக்ட்ரிசிட்டி புதுச்சேரி லிமிடெட் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதாக வெளியான செய்தி. எம்எல்ஏ நேரு மற்றும் பொதுநல அமைப்புகள் மின்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. மத்திய மாநில அதிகாரங்களை மறுபரிசீலனை செய்து உண்மையான கூட்டாட்சியை வலுப்படுத்த ஒன்றிணைய வேண்டும். மாநில முதலமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சித் தலைவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. விவசாய நிலங்களுக்குள் காட்டுப்பன்றிகள் யானைகள் புகுந்து பயிர்களை அடித்து சேதப்படுத்துவதாக விவசாயிகள் வேதனை. தென்காசி மாவட்ட குறைதீர் கூட்டத்தில் ரேஷன் அட்டையுடன் மண்டியிட்டு கைவிலங்கிட்டு மனு அளித்து விவசாயிகள் போராட்டம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சமாக சவரனுக்கு 76,280 ரூபாய்க்கு விற்பனை. ஒரே நாளில் சவரனுக்கு 1,040 ரூபாய் உயர்ந்து 9,535 ரூபாய்க்கு விற்பதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் உள்ள பட்டா சாலையில் வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. ஆலையின் 4 கட்டடங்கள் தரைமட்டம். 34 தொழிலாளர்கள் சிக்கி தவிப்பதாக தகவல். சாலை விரிவாக்க பணிக்காக 35 கோடி ரூபாய் மதிப்பிலான 80 சென்ட் நிலத்தை தானமாக வழங்கிய பெண். பொள்ளாச்சி நகராட்சி ஆணையரிடம் ஆவணங்களை வழங்கியவருக்கு குவிந்து வரும் பாராட்டுகள். இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் உள்ள 350க்கும் மேற்பட்ட ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றப்பட வேண்டும். 12 வார காலங்களில் அகற்றுமாறு கோயில் நிர்வாக அதிகாரிகளுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனால் பொது அமைதிக்கு பாதிப்பு ஏற்பட்டது. குண்டர் சட்ட உத்தரவு நீடிக்க வேண்டுமா என்ற உயர்நீதிமன்ற கேள்விக்கு காவல்துறை விளக்கம். மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் மீது பெற்றோர் தாக்குதல். விழுப்புரம் அரசு மகளிர் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பரபரப்பு சம்பவம். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மோதலில் மாணவர் ஒருவரின் மண்டை உடைந்தது.
மாணவர்கள் 3 பேர் மீது தீண்டாமை வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. ஜூலை மாதம் 30ஆம் தேதி கைதான ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரில் 5 பேர் விடுதலை, இருவருக்கு 2 ஆண்டுகள் சிறை, 1,46,000 ரூபாய் அபராதம் கட்டினால் ஊர் திரும்பலாம் என 5 பேருக்கும் இலங்கை மன்னார் நீதிமன்றம் நிபந்தனை. பீகார் மாநிலம் பாட்னாவில் பாஜக காங்கிரஸ் தொண்டர்கள் இடையே பயங்கர மோதல், கொடி கம்புகளால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பெரும் பரபரப்பு. பிரதமரை இழிவுபடுத்தியதற்காக ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தல். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், பீகார் நிலைமை தமிழ்நாட்டிற்கு வரக்கூடாது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. அதிமுக கட்சி விதிகளை திருத்தம் செய்ததை எதிர்த்து வழக்கு தொடர அனுமதிக்கப்பட்ட உத்தரவு ரத்து, எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரசு பள்ளி மாணவர்கள் 28 பேர் சென்னை ஐஐடியில் சேர்ந்தார்களா என அன்புமணி கேள்வி, திமுக அரசின் பொய்களுக்கு அளவே இல்லையா என்றும் காட்டம். மக்கள் பிரச்சனைகளை பற்றி கேளுங்கள், விஜய் குறித்து என்னிடம் கேட்காதீர்கள், செய்தியாளர்களிடம் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அதிரடி. திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம், தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய 2,152 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தல். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக இருந்த லட்சுமி ஊழல் தடுப்பு பிரிவு ஐஜியாக நியமனம், மேலும் 8 ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. கன்னியாகுமரியில் உள்ள ஹோட்டல்கள், விடுதிகள், நிறுவனங்கள், வீடுகளில் இருந்து கழிவுகள் நேரடியாக கடலில் கலப்பதை தடுக்க கோரி வழக்கு, குமரி மாவட்ட ஆட்சியர், நகராட்சி ஆணையர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. சேலம் மாவட்டம் காட்டு வளவில் ராமச்சந்திரன் என்பவர் கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம், சொத்துக்காக ராமச்சந்திரனை அவரது அண்ணன் மகன் பிரகாஷ் கம்பியால் அடித்து கொன்றதாக கைது. சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் மேட்டூர் காவிரி ஆற்றில் கரைப்பு, காவிரி ஆற்றின் படித்துறையில் சிறப்பு பூஜை நடத்தி 500க்கும் மேற்பட்ட சிலைகள் கரைக்கப்பட்டன. கோயில் பக்தர்கள் கொடுத்த நகைகளை பிரித்து அதில் வரக்கூடிய சில கோடிகளை வைத்துத்தான் அரசாங்கம் நடத்த வேண்டுமா? திமுக அரசுக்கு பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை கேள்வி. கொடியேற்றத்துடன் தொடங்கியது வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய திருவிழா, பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் திருவிழாவில் பங்கேற்பு. சீர்காழி அருகே அரசு பேருந்து மோதி பெண் தூய்மை பணியாளர் உள்பட 2 உயிரிழப்பு, விபத்தை ஏற்படுத்திவிட்டு தலைமறைவான பேருந்து ஓட்டுநரை தேடும் போலீஸ்.
தமிழ்நாடு முழுவதும் சீமை கருவேல மரங்களை வேருடன் அகற்ற தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. மரங்களை அகற்றுவது குறித்த விரிவான திட்ட அறிக்கையை தாக்கல் செய்ய 3 வார கால அவகாசம். நடிகரும் பிரபல சமையற் கலைஞருமான மாதம்பட்டி ரங்கராஜ் தம்மை ஏமாற்றிவிட்டதாக இளம்பெண் பரபரப்பு புகார். தன் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தந்தை என்றும் பேட்டி. நடிகர் விஷால் நடிகை சாய் தன்ஷிகா திருமண நிச்சயதார்த்தம். மோதிரம் மாற்றிய புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் பகிர்ந்த நடிகர் விஷால். ஆண்ட்ரியா நடிப்பில் உருவாகியுள்ள மனுஷி திரைப்படத்தின் சில காட்சிகளை மாற்றி அமைக்க வேண்டும். திரைப்படத்தை பார்த்த பின்னர் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு. தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டதாக வழக்கறிஞர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை கைவிட இயலாது. வழக்கறிஞர்களின் செயலால் அரசு சொத்துகள் மட்டுமின்றி தனி நபர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் காவல்துறை விளக்கம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சி கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டம். நீர்பிடிப்பு பகுதிகளில் டைடல் பார்க் அமைப்ப எதிர்ப்பு கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு. இன்று மக்களவைத் தேர்தல் நடைபெற்றால் பாஜக கூட்டணி 324 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். இண்டி கூட்டணிக்கு 208 இடங்கள் கிடைக்கும் என்றும் சி ஓட்டர் இந்தியா டுடே இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் தகவல். தமிழ்நாட்டில் தற்போது மக்களவைத் தேர்தல் நடைபெற்றால் திமுக கூட்டணி 37 தொகுதிகளில் வெற்றி பெறும். அதிமுக பாஜக கூட்டணிக்கு 3 இடங்கள் கிடைக்கும் என்றும் சி ஓட்டர் கருத்து கணிப்பில் தகவல். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் அரசியல் வருகை திமுகவுக்கே சாதகமாக அமையும் என சி ஓட்டர் கருத்து கணிப்பில் தகவல். திமுக அதிருப்தி வாக்குகளை விஜய் அறுவடை செய்வார் என்றும் கணிப்பு. உத்தரகண்ட் மாநிலம் பத்ரிநாத் தேசிய நெடுஞ்சாலையை மூழ்கடித்த வெள்ளம். அலக்நந்தா ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டோடுவதால் போக்குவரத்துக்கு தடை விதிப்பு. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் துறைமுகம் அருகே அரசு பேருந்து தீப்பிடித்து எரிந்து விபத்து. பயணிகள் அலறியடித்து ஓடிய நிலையில் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் தீ அணைக்கப்பட்டது. ஜப்பானின் டோக்கியோ நகரில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு. காயத்ரி மந்திரத்தை பாடி வரவேற்பளித்த ஜப்பானியர்கள். இந்தியாவும் ஜப்பானும் இணைந்தால் புதிய தொழில் புரட்சி ஏற்படும். ஜப்பான் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் முதல் போட்டியில் சீனாவை வென்ற இந்திய அணி. பீகார் மாநிலத்தில் நடந்த போட்டியில் 4-3 என்ற கோல் கணக்கில் இந்தியா த்ரில் வெற்றி. நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.